नितिन जी ऐसे ही आ जाइए, वो दोनों साथ चले, ऊपर जाना है लोग कैमरा बचाने के बाद सलमान के लिए काफी समय रहेगा। लाइव कौन है? पीछे அண்மை செய்தி. பாஜக தேசிய செயல் தலைவராக நிதின் நவீன் பதவியேற்றார். அது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். விவரங்களை பகிரலாம். பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நிதின் என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்போது தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டாவுடைய பதவிக்காலம் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் பாஜகவினுடைய செயல் தலைவராக தேசிய செயல் தலைவராக நிதின் நவீன் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகத்தில் சற்று முன் அந்த பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். அதுக்காக அவருக்கு அங்கே உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிதின் நவீன் இவரது நியமனம் மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில செயல் தலைவராக நிதின் நவீன் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகத்தில் பதவியேற்றிருக்கிறார். அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து தமிழ்நாடு, கேரளா, மேற்குவங்கம் உட்பட 5 மாநில தேர்தல்கள் நடைபெற இருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் இதற்கான பணிகளை அனைத்து அரசியல் கட்சிகளுமே தொடங்கிவிட்ட நிலையில் பாஜகவும் இதற்கான பணிகளை ஆரம்பித்திருக்கிறது. தமிழகம், கேரளா, மேற்குவங்க மாநிலம் இதற்கான திட்டத்தையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தேசிய தலைவரில் செயல் தலைவர் பதவி என்பது நிதின் நவீனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜே.பி. நட்டாவினுடைய பதவிக்காலம் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது நியமிக்கப்படுவதாக அறிவிப்பு வெளிவந்தது. தற்போது பாஜகவினுடைய தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய இடத்தில் அவர் அந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு உற்சாகமான வரவேற்பை பாஜகவினர் வழங்கி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.